இந்த வேலை ஒன்றும் ஈஸியான வேலை கிடையாது. இந்த பூவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த பூவோட பேரு கேந்தி பூ. இந்த பூவை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மாலை கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. உச்சி வெயில நம்மளால ஒன்று கூட போக முடியாது. அப்படிப்பட்ட இந்த வெயில் நேரத்துலையும் நம்ம இவ்வளோ பூவையும் பறிக்க போகிறோம். இதில் இருக்கிறதுல எந்த பூவை பறிக்கலாம், எந்த பூவை பறிக்கக்கூடாதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த மாதிரி உள்ள வந்து பச்சை இருந்துச்சுன்னா பறிக்கக்கூடாது. இது வந்து பிஞ்சு பூ. சரி. இந்த மாதிரி எல்லாமே எல்லா ஏரியாவும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பூவை மட்டும் பறிக்கணும். அதையும் இந்த மாதிரி நகத்தை வச்சு இப்படி தண்ணி எடுத்து இப்படி தான் பறிக்கணும். ஓகே ஓகே ப்ரோ, லேட் கம்மர். கைஸ், இந்த பூவை வெட்டுறதுமே ஒன்றும் ஈஸியான வேலை இல்லை. கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் நம்ம விரலையே கட்டாயிரும். 2 பேர் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் கைஸ், இப்போ இங்கே பறித்த பூ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கொண்டு போய் அங்கே தட்ட போகிறோம். தட்டிட்டு அப்படியே எடுத்துகிட்டு தட்டிகிட்டே இருக்க போகிறோம். இதை தலையில் வைக்கிறதுக்கே நம்ம தனியாக சாப்பிடணும் போல இருக்குது. நம்ம அங்கே பறித்த பூ எல்லாத்தையுமே சேர்த்து இங்கே வந்து மொத்தமாக தட்டி போட்டுருவோம். பிரேக் டைம்.